தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள். பேவர் பிளாக், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், ஹைட்ராலிக் பேவர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். தொடர்புக்கு 989454 449222 மற்றும் 9443121021. சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். சீமான் இடத்திலும் நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கோம். அப்படியா? ஆமா, சீமான் வந்து இப்போதைக்கு ஈரோடு சங்கின்றாங்க. இப்போ விட மாட்டீங்க, நீங்களும் ஒரு பக்கம் வந்து அவர் சங்கியாக்காம விட மாட்டீங்க போல. பிராமண சமூக மக்களோட வாக்கு வங்கி தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் படிச்சது. இந்த பகுதிகளெல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்ற பிரச்சாரத்தை அடுத்தது. அந்த ஆடியோ இருக்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்க? ஆடியோல இருக்கிற ஜிஎஸ்எம்இல ஒத்துக்கிட்டார், நான் தான் பேசணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்க என்ன? அப்போ அந்த ஆடியோ வச்சு பார்க்கும்பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பமே ரொம்ப அணுக்கமா தானே இருக்கு பிராமணர்கள் கூட. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். பிராமணரை விபச்சார பொண்ணு மாதிரியே சித்தரிச்சிருக்காங்க. அதில் அந்த பிராமின் பொண்ணு இந்த கல்ச்சர் வேணான்னு சொல்லி வேற கல்ச்சருக்கு போற மாதிரி காட்டுறாங்க. கஸ்தூரியை கண்டிப்பாக அனைத்து தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வோம். பிராமணருக்கு ஓட்டு போடக்கூடாது, பிராமணருக்கு ஆதரவாக. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக இந்து மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு குருமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பேசு தமிழா பேசு நேயர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மார்ச் 23 கும்பகோணத்தில் ஒரு மாநாடு வந்து இந்து மக்கள் கட்சி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன கோரிக்கை? நவம்பர் மாதம் அப்போ சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு வேணும், பிசிஆர் சட்டம் போல் பிராமணர்களுக்கு பாதுகாக்க புதிய சட்டம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோட ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. கஸ்தூரியில் மாட்டி விட்டீங்கல்ல? கஸ்தூரி நாங்கள் மாட்டி விடல. கஸ்தூரியை வந்து இந்த நிகழ்ச்சியோட திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம் வந்து கஸ்தூரி மேட்டர் அது பெருசாக்கப்பட்டது. ஏன்னா அதில் இந்த கஸ்தூரி மேட்டர் பெருசாக்கின எல்லாமே வந்து டிஎம்கே ஐடி விங்கு தான். டிஎம்கே சார்ந்த அந்த சில நாயுடு அமைப்புகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. பல்வேறு நாயுடு அமைப்புகள், பல்வேறு தெலுங்கு பேசுபவர்கள் இன்னமும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக களம் கொண்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மதுரையில் கிட்டத்தட்ட 7 அமைப்புகளுக்கு மேற்பட்ட தெலுங்கு பேசக்கூடிய அமைப்புகள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்து அங்கே உண்ணாவிரதம் நடந்துச்சு. இந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்காங்க. கஸ்தூரி அதனால் எந்த விதத்தையும் மாட்டி விடணுங்கிற நோக்கமும் கிடையாது, மாட்டி விடல. இந்த பிராமணருக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பிராமணர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு களத்துக்கு ரோட்டுக்கு வராத பிராமணர்கள் ரோட்டுக்கு வந்துட்டாங்களேன்ற அச்சத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மாதிரியான ஒரு கோட்பாடை உருவாக்கிடுச்சு. நடிகை கஸ்தூரி தவறாக பேசலை. கஸ்தூரி வந்து அவங்க பேசுனது இவங்க தவறாக சித்தரிக்கப்பட்டது. அதில் வெட்டி ஒட்டி சித்தரிக்கப்பட்டது. அவங்க புராண காலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எடுத்துக்காட்டு பண்ணாங்க. இதை எடுத்துக்காட்டு பண்ணும்போது இவங்க சில விஷயங்களை வெட்டி ஒட்டி உடனே அதை இது பண்ணிச்சு. ஏன் அந்த பிராமண பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்டோமே, அது பாதுகாப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்கள் பேச வேண்டியதானே? இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாங்களே, இந்த மாநாடு இந்த நிகழ்ச்சி நடத்தினாங்களே, அவங்களுக்கு அந்த என்ன குறைன்னு கேட்க வேண்டியதானே, கூப்பிட்டுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இன்னும் கேட்க போனால் அந்த ஏற்கனவே சொன்னது போல் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து எங்களை கோரிக்கையை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம். அதே மாதிரி கடந்த நவம்பர் மாதமே உடனடியாக முதலமைச்சருக்கு நாங்கள் இந்த கோரிக்கை கடிதத்தை அனுப்பினோம். உங்களை நேரில் சந்திக்கணும், வந்துச்சு எங்கள் கோரிக்கை வலியுறுத்தணுண்டு. இது வரைக்கும் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே. இது அனைவருக்குமான ஆட்சியா? என்ன கோரிக்கைங்கிறத கூப்பிட்டு காதை கூப்பிட்டு கேட்கணும்ல, அதானே கவர்மெண்ட்டோட வேலை. இதில் என்ன சொல்கிறாங்க, அமைச்சர் பெருமக்கள் நடுப்பற வந்து இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் வந்து சொல்கிறாரு, ஒரு பிராமணர் ஒரு கூட்டத்தில் பிராமணர் பற்றி தவறாக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? இந்த மாதிரி 3% பிராமணர்கள் கண்டு ஏன் அச்சப்படுறீங்கன்னு சொல்லி பெரியார்கிட்ட போய் பிராமணர்கள் கேட்டாங்களாம். ஒரு பெரிய கூட்டத்தில் 3 பேர் முடிச்சவைக்கு இருந்தால் அதை கண்டு பயப்பட தான் செய்வோம்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்படி சொல்லி அவர் அந்த மீட்டிங்கில் பேசுகிறாரு. இந்த வீடியோ ஆதாரம் இன்னும் இருக்குது, வெளியிடறதுக்கு கூட நாங்கள் தயார் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். அமைச்சர் பெருமக்களே பேசினாங்கன்னா அப்போ நாங்கள் வந்து என்ன நினைக்கிறது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லி தான் பேசுகிறாங்களா, இல்லை துறை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லி தான் பேசுகிறாங்களா? இது எப்போ அவங்க பேச்சை நிப்பாட்டுகிறாங்களோ அது வரைக்கும் இந்து மக்கள் கட்சி பிராமணர் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் போராட்டங்கள் நடக்கும். ஓகே, இப்போ நவம்பர் மாதம் ஒரு மீட்டிங் போட்டிங்க சென்னையில், அந்த கோரிக்கை நிறைவேறிடுச்சா? அந்த கோரிக்கை நிறைவேறாதனால தானே திரும்பி போகிறோம். அதுதானே பிராமணர்களுக்கு என்ன தேவை, இந்த சட்டத்து மூலயமா என்ன அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற அடிப்படை
விஷயத்த கூட முதலமைச்சர் இது வரைக்கும் காது கொடுத்து கேட்காதனால தான் நாங்கள் திருப்பி திருச்சியில் ஒரு கூட்டம் போடுற மாதிரி ஆனிச்சு, மதுரையில் ஒரு கூட்டம் போடுற மாதிரி ஆனிச்சு, இப்போ கும்பகோணத்தில் மாநாடு போடக்கூடிய தொடர்ச்சியாக கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம், தொடர்ச்சியாக கூட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது. எந்த கூட்டத்துக்கும் இது வரைக்கும் அரசாங்கத்திலேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த மாநாடுக்கு அப்புறம் 23 மார்ச் 23 மாநாடுக்கு அப்புறம் குறிப்பிட்ட சில தொகுதிகள் பிராமண வாக்குகளால் வாக்கு நிர்ணயம் செய்யக்கூடிய, வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய இடங்களில் இது பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். அதோட கான்செப்டில் தான் இந்த மாநாடே நடக்கும். எஸ்வி சேகருடைய தந்தையாருடைய பேரை தெருவுக்குலாம் வைக்கிறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு பிராமண இதுவா தெரியலையே? நல்ல செயல்பாடா? பெரிய தியாகி இல்லை அவர். சுதந்திர போராட்டத்துக்கு இது பண்ணார். அடுத்தது வந்து பிராமணர்களுக்காக போராடி பல்வேறு சலுகைகளை பெற்று தந்தவர். எஸ்வி சேகர் இருந்தால் போதும், அடுத்த தடவை நம்ம பிரச்சாரத்துக்கே போக வேண்டாம். அதுக்கெல்லாம் நாங்கள் சொன்னால் கூட வேணுன்னா ஒரு கார்பரேஷனில் சொல்லலான்னு நினைப்பாங்க. அதுக்கு அழகாக சீமான் சொன்னார். அவர் உண்மையான ஒரு ரீசன் கரெக்டாக சொன்னார். உளவுத்துறை சரியில்லை. அவர் சொன்னால் அவர் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணனே ஓட்டு போட மாட்டாங்க, 4 பேர் கூட ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் தான் பிராமணரை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுறீங்க. யார்? எஸ்வி சேகர்ன்ற ஒரு பிராமணர் தானே. அவர் வந்து பிராமணனா சொன்னால் பிராமணருக்கு தேவையான கோரிக்கை வலியுறுத்தினா தான் பரவாயில்லையே தவிர, நான் என்ன கேட்குறேன், எஸ்வி சேகரை கூப்பிட்டு வந்து வச்சு ஒரு மீட்டிங் போட்டார் இல்லையா, முதலமைச்சர் வந்தார் இல்லையா, அதே மேடையில் பிராமணர்கள் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்கன்னு அவர் பேசியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்த எஸ்வி சேகரை நாங்கள் பாராட்டு விட நடத்திருப்போம். அதை பற்றி சம்மந்தமாக எதாவது பேசினாரா? அந்த மேடையில் அவர் சுயநலத்திற்காக அவர் தந்தையார் பெயரை ஒரு தெருவுக்கு வையின்னு சொன்னால் அது வந்து பிராமணர் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையா? இவர் பிராமணர் நாங்கள் எப்படி ஒத்துக்கிறது? அவர் பிறப்பால் பிராமணனாக இருக்கலாம். பிராமணருக்கு ஒரு இழிவு ஏற்படும் போது அவர் இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே வந்து பிராமணத்தை வச்சு ஒரு கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்து பிராமணர்கள் நிற்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போகிறேன்லாம் வேறு சொல்லியிருந்தார். ஆனால் பிராமணருக்காக எந்தவித கோரிக்கையும் வைக்காத எஸ்வி சேகர் எப்படி பிராமணருக்கு பாதுகாப்புக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்துவார்னு நம்புகிறோம் நாங்கள். எப்படி அதை வந்து அவர் வந்து பிறப்பால் பிராமணர், கமலஹாசன் கூட தான் பிறப்பால் பிராமணர். அதனால் அவங்க எல்லாம் சொல்கிறதையும் ஏற்றுக்க முடியாது. இதில் அடித்தட்டு மக்கள், பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்பை உடனடியாக காது கொடுத்து முதலமைச்சர் கேட்டிருக்கணும், இல்லைன்னா துணை முதலமைச்சராவது அட்லீஸ்ட் கேட்டிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் எந்தவித சலுகையை கேட்கவே இல்லை. இவங்க சட்டம் தானே கேட்டாங்க. பிராமணர்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா சமூகத்திலையும் நடத்தக்கூடிய போராட்டங்கள், இல்லை அரசு ஊழியர் போராட்டம் எதாக இருந்தாலும் அகவிலைப்படி உயர்வு, ப்ரமோஷன், அந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்க. இவங்க எதுவுமே கேட்கலையே. எனக்கு வந்து ஏதாவது இது கொடுங்க அது கொடுங்க கேட்குறாங்க. இல்லை, சட்டத்தின்படி பாதுகாப்பு கொடுங்க. ரோட்டில் போகும்போது பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கா தமிழ்நாட்டில்? சார் ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. அமைச்சரே பேசுகிறாரு. அன்றைக்கி திமுகவோட சட்ட ஃபங்க்ஷன் நடந்துச்சு, சட்ட சம்பந்தமான ஏதோ ஒரு இது, அதில் வந்து இவர் சொல்கிறாரு அவா இவான்னு சொல்லி தான் பேசுகிறாரு அமைச்சர் பொன்முடி. ஒரு சமூகத்தை மட்டும்தான் கார்னர் பண்ணுறாங்க. சமூகத்தை கார்னர் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராமண சமூகம் ஒழிந்ததுனால் சனாதனம் ஒழிந்து விடும் அப்படின்னு யாரோ தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சனாதனத்தை காக்கக்கூடிய கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி அதுக்கு உதாரணம் யூபியை பார்க்கலாம். சனாதனத்தை யாராலையும் எந்த நேரத்துலையும் ஒழிக்க முடியாது. கொசு டெங்கு ஒழிக்கிற மாதிரி சனாதனத்தை ஒழிக்கலான்னா, சனாதனத்தை யார் ஒழிப்பேன் என்று சொன்னார்களோ அவர்கள் தான் 2026 இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் தான் ஒழிக்கப்படுவார்கள். இதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்கள் பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தி பிராமண சமூகத்தை ஒடுக்கப்பட்டால் உடனடியாக சனாதனம் மேலோங்குவது தடுத்து நிறுத்தப்படும் என்ற ஒரு பிரச்சார யுக்தியாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்புலமாக திராவிட கழகம், பெரியார் திராவிட கழகம், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. உடனடியாக முதலமைச்சர் இது மீது கவனம் செலுத்தி பிராமண சமூகத்திற்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இப்போது கஸ்தூரி விஷயம் நடந்துச்சு இல்லைங்களா, பெரிய இஷ்யூவாக மாறிச்சு. உங்களுடைய மீட்டிங்கில் தான் அது நடந்துச்சு. இப்போ அதுக்கடுத்து வந்து இந்து மக்கள் கட்சி நடிகை கஸ்தூரியை வந்து கண்டுக்கவே இல்லை, அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் உதவியும் செய்யாமல் விட்டாங்க அப்படிலாம் சொல்லப்படுது. நகைப்பாக இருக்குது. நீங்கள் அதாவது கஸ்தூரி அந்த முடிஞ்சு சிறை சென்று வந்த உடனேயே திருச்சியில் நடைபெற்ற சனாதன வழக்கறிஞர் கூட்டத்தில் பங்கேற்று நெடுமுறையாற்றி அந்த நிகழ்ச்சிக்கு வெளில வந்தோன்னே ப்ரெஸ் மீட் பண்ணி அது உடனே எந்த நேரத்திலையும் இந்து மக்கள் கட்சி நடத்தக்கூடிய பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய துயரங்களை துடைக்கும் வரை நான் உடன் இருப்பேன் என்று சொன்னார்கள். யாரோ தவறான ஒரு செய்தியை பரப்பிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்க, அதில் கஸ்தூரி கலந்துக்கிட்டாங்களா? அதற்கப்புறம் 1 மாதம் கழித்து திருச்சியில் நடைபெற்ற சனாதன வழக்கறிஞர் கூட்டமைப்பு அந்த நிகழ்ச்சியில் நடிகை கஸ்தூரி
இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர்கள் அழைப்பை ஏற்று கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் நல்ல உரையாற்றினார். விஜயும் திமுக வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த இடத்திலே வைத்தார். அது பெரிய விவாத பொருளாகவும் மாறியது. அதனால் எந்த நேரத்திலையும் கஸ்தூரி இந்து மக்கள் கட்சி விடாது, கஸ்தூரியும் இந்து மக்கள் கட்சியை விட்டு செல்ல மாட்டார். ஏன் என்று கேட்டால் இது நியாயமான கோரிக்கை என்பதை அவர் உணர்ந்துள்ளார். இப்போ கும்பகோணத்தில் வந்து மார்ச் 23ஆம் தேதி நடக்க போகிற இந்த பேரணி மாநாட்டுக்கு வந்து யார் யாரெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? இல்லை, நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ இந்த மாதிரி அரசியல் கட்சி பிரமுகர்களை எல்லாரையும் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம். மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து கோரிக்கை வைத்தோம். அவரும் நீண்ட நெடு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக பேசி எங்களோட இதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. அவரும் சட்டமன்றத்திலே இது சம்பந்தமாக குரல் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். அவர் 10% இடஒதுக்கீட்டில் அவங்க எதிராக தான் இருக்காங்க இடபிள்யூஎஸ்க்கு. இப்போ என்ன அவங்க உங்களுக்கு கோரிக்கை சரி சாய்ச்சிருவாங்க? இடபிள்யூஎஸ்க்கு, அதாவது இடபிள்யூஎஸ்ல வந்து 68 சமூகங்கள் பயன்படுது. ஆமாம், பிராமணர் மட்டும் கிடையாது. பிராமணர் மட்டும் கிடையாது, அது வந்து முஸ்லீம்களும் இருக்காங்க, கிறிஸ்துவர்களும் இருக்காங்க. ஆனால் இவர்கள் இந்த திமுக ஆட்சி பிராமணர்களுக்கு சலுகை கிடைத்து விடுமோ என்பதற்காக தான் 10% இடஒதுக்கீடை நிறுத்தி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். சரி, இந்திய கூட்டணி எங்கெங்கெல்லாம் ஆட்சி ஆளுதோ அங்கே கூட அது அமுல்படுத்தப்பட்டிருக்கு சில இடங்களில். ஆனால் இங்கே மட்டும் இதை மாதிரி தடுத்து நிற்பாருக்காங்கன்னா நீங்கள் நடத்தக்கூடிய பிரச்சாரங்களை பார்க்கலாம். திகாவாக இருக்கட்டும், பெரியார் திராவிட கழகமாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், இவங்களோட அந்த பிரச்சாரங்களை நீங்கள் யுக்தியை பார்க்கலாம். 10% இடஒதுக்கீடு வந்தால் பிராமணர்கள் சமூகத்தை முன்னேறி விடுவார்கள், அதை விடக்கூடாது அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஆனால் அந்த 68 சமூகம் இருக்கிறது என்பதை இது வரைக்கும் யாரும் பேசல. எடப்பாடி என்ன உதவி பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவரோட அதிகாரத்தில் இருக்கும்போது நான் இன்னுமே கண்டிப்பாக எந்த உதவியாக இருந்தாலும் செய்வேங்கிற வாக்குறுதி எங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா, ஒரு விஷயத்தை ஒருத்தர் அணுகி, நாங்களே இப்போ முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோமே, நாங்கள் அணுகி எங்களோட விஷயத்தை சொல்லும் போது தான், அவங்க காது கொடுத்து கேட்கும்போது தான் எங்களோட விஷயங்கள் இவ்வளோ இருக்காங்கிறது தெரியும். அவர்களுக்கு மேலோட்டமாக பிம்பத்தில் இருக்கக்கூடிய, பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள், திரைமறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சுமே மட்டுமே பண்ண முடியாது. நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து எங்களோட விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குது, அர்ச்சகர் நியமனத்தில் இந்த மாதிரி இருக்குது, சனாதனத்தை ஒழிப்புங்கிறதுல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் க்ளீனாக சொன்னார், எந்த சமூகத்தையும் அவர்கள் எதுவுமே செய்யாமல் அப்படி அப்படியே இருக்கிறத விட்டாவே இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் அதை மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பேன் தான் சொல்லி. உங்களுக்கு தனியாக ஒரு பிசிஆர் ஆக்டை நான் உருவாக்கி தருவேன் அப்படிலாம் சொல்கிறாரா? இல்லை, பிசிஆர் ஆக்ட் வேணாம். நாங்கள் கொண்டு போய் பிசிஆர் ஆக்ட்டுங்கிறது, அதாவது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டத்தில் பாதுகாப்பாக பிசிஆர் ஆக்ட் பயன்படுத்திக்கிறாங்கிறது. பிராமண சமூகமும் சிறுபான்மை சமூகம் தான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். பிராமண சமூகம் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் இழிவுபடுத்தப்பட்டால், இன்றைக்கி வந்து இப்போ யாராவது ஒருத்தர் போகும்போது அவர்கள் வந்து மாமி மடிசார் அப்படின்னு சொல்லி, ஊருகா மாமி அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தப்பட்டால் அவர்கள் கொண்டு போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா, அந்த புகார் மீது எஃப்ஐஆர் போட்டு ஒரு நடவடிக்கை எடுத்தாவே இந்த மாதிரி போன்ற பிரச்சாரங்கள் தவிடுபடியாகும். ஆனால் அது நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்கள். நாங்கள் இதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட புகார்கள் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, இங்கெல்லாம் நடந்திருக்குன்ட்டு. அந்த புகார்கள் அனைத்தும் பெறப்பட்டு ஒரு இடத்துல கூட ஒரு எஃப்ஐஆர் போடலை, மனு ரசீது கூட கொடுக்கல. அப்போ எந்த சட்டத்தில் தடுக்கிறது? அம்பேத்கர் வகுத்த சட்டம் அனைவருக்குமானது தான். ஆனால் இவங்க எந்த சட்டத்தின் மூலியமாக இவங்க தடுக்கிறாங்க? அதை எந்த அதிகாரம் தடுக்குது? இதை முதலமைச்சர் எங்களுக்கு விளக்கணும்ல. எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஆதரவாக இருப்பான்னு நம்புறீங்க? எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாங்கள் எங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம். அவர் வந்து திருப்பி அவரோட பிரதிநிதிகளை அனுப்பி வைத்து எங்களுக்கு ஆதரவான குரல் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்கார். அதனால் எடப்பாடியோட பழனிசாமியோட அஇஅதிமுக சார்பால் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் உள்ளது. அப்படிங்களா? ஆமாம். ஓகே. வேற ஜிகே வாசகையாவை கூப்பிட்டுருக்கோம். சரி, அவர் வந்து கண்டிப்பாக அந்த தேதியை நான் பார்த்துக்கிட்டேன், குறிச்சிக்கிட்டாரு, டைரியில் குறிச்சிக்கிட்டாரு, அந்த தேதிக்கு நான் வரேங்கிறத சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், ஐயா ராமதாஸ் கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்க இருவரும் சேலத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் இருக்கோம், முடிஞ்சதுக்கப்புறம் தைலாபுரம் வாங்க சந்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சீமான் நேரத்திலையும் நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கோம். அப்படியா? ஆமாம், சீமான் வந்து இப்போதைக்கு ஈரோடு சங்கின்றாங்க. இப்போ விட மாட்டீங்க, நீங்களும் ஒரு பக்கம் வந்து அவர் சங்கியாக்கா விட மாட்டீங்க போல. இது சங்கி இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை, நியாயமான கோரிக்கையா நியாயமாக இல்லாத கோரிக்கையாங்கிறதா விஷயம். அவர் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா, எங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லை, நாங்கள் எல்லா கட்சி தலைவரையும் அணுகி அவங்கள்ட்ட எங்களோட குறைகளை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். சீமான் என்ன சொன்னார்? சீமானை பொறுத்தமட்டும் அதான், இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கேன், சரி, முடிஞ்சதுக்கப்புறம் நேரில் வாங்க, நம்ம கண்டிப்பாக பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. மாநாட்டுக்கு வரேன்னு சொன்னாரா? மாநாட்டுக்கும் கண்டிப்பாக அவர் அழைப்போம், அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. சீமான் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு, சீமான் வருவார்.
அண்ணாமலைக்கு அனுப்பி விட்டீங்களா? அண்ணாமலைக்கு வந்து நாளைக்கு அனுப்பி வைக்கிறோம். ஓகே. அண்ணாமலை வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்காரு, நாளைக்கு இங்கே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்தோம், நாளைக்கு அழைப்பு வந்துடும். கஸ்தூரிக்கு அழைப்பு இருக்கா? கண்டிப்பாக கஸ்தூரி கலந்து கொள்வார். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. கஸ்தூரி இப்பயே அவர்களுக்கு உண்டான இந்த 23ஆம் தேதியை வந்து புக் செஞ்சு வச்சுருக்காங்க. வேறு எந்த ஷூட்டிங் கீட்டிங் எதுக்கும் கொடுக்காம 23 கும்பகோணத்தில் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அவர் இப்பயே ஆயத்தமாயிட்டார். அதில் 100% நாங்கள் நம்பிக்கையாக சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த கோரிக்கைகள்லாம் வந்து இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நிறைவேற்றப்படும்ன்ற நம்பிக்கை இருக்கா? ஏன்னா இத்தனை மாநாடு போட்டீங்க, மீட்டிங் போட்டீங்க, எதுலையுமே காது கொடுக்காத அரசு இந்த மாநாட்டில் எப்படி காது கொடுத்துருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன நம்பிக்கை சார்? நிறைவேற்றப்படாட்டினா நாங்கள் இப்போ ஓப்பனாகவே ஒரு சேலஞ்ச் பண்ணுறோம் சார். நிறைவேற்றப்படாட்டினா மயிலாப்பூர், நங்கநல்லூர், காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், கும்பகோணம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இது போன்ற பிராமண சமூக மக்களோட வாக்கு வங்கி தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தது. இந்த பகுதிகளெல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்ற பிரச்சாரத்தை அடுத்தது எடுப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எப்படி பிராமண சமூகம் ஓட்டு போடாமல் அவங்க ஜெயிச்சாங்களா? பிராமண சமூகம் அவங்கள பாகுபாடு பார்த்துச்சா? எந்த அடிப்படையில் வந்து பிராமண சமூகம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாதுங்கிற பொய் பிரச்சாரத்தை நம்பி இவர் வந்து எங்களோட கோரிக்கையை செவி சாய்க்காமல் இருக்கார்? இன்றைக்கி மயிலாப்பூரில் வெற்றி பெற்றிருக்க எம்எல்ஏ யார்? கும்பகோணத்தில் வெற்றி பெற்றிருக்க எம்எல்ஏ யார்? ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்றிருக்க எம்எல்ஏ யார்? இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க தானே. அங்கே டிசைடிங் அத்தாரிட்டி ஓட்டு பிராமண ஓட்டு தாங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? முதலமைச்சராக இருக்கக்கூடியவரும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் அந்த கூடிய இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா? ஆனால் அவர்கள் இதை பிராமணர் அப்படி என்று சொன்னாலே சார், சின்ன ஒரு உதாரணம். ஒரு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அவர் வந்து உதயநிதி வந்து ஜிஆர் சாமிகளை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி பிராமண தோஷத்தை கழிச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாரு. அவர் ஒரு ஜிஆர் சாமிகிட்ட பேசி ஒரு ஆடியோ வெளியிடுறாரு. ஆடியோ வெளியிடுவது என்பது நம்ம ஏற்றுக்கல. ஏன்னா ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் ஆடியோ வெளியிடக்கூடாதுங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் அதற்கு நாங்கள் அந்த மாதிரி செஞ்சோம் செய்யலை அப்படின்னு திமுக இது வரைக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்களா? உதயநிதி அவதூறுன்றாங்க அவங்க. சார் நாங்கள் செய்யலை, அவதூறுன்னா நாங்கள் செய்யலைன்னு சொல்ல வேண்டியதான். நீங்கள் தான் வேறு அவதூறுன்னு மட்டும் சொல்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் நான் இந்த மாதிரி எந்த பாத பூஜையும் செய்யலை, இவர்கள் எங்கள் வீட்டுக்கு அந்த ஆடியோவில் இருக்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? என்னது அந்த ஆடியோ இருக்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்க? ஆடியோவில் இருக்கிறது ஜிஆர் சாமியில் ஒத்துக்கிட்டார், நான் தான் பேசணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன நாங்கள் என்ன? அப்போ அந்த ஆடியோ வச்சு பார்க்கும்பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பமே ரொம்ப அணுக்கமாக தானே இருக்குது பிராமணர்கள் கூட. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். சார் என்ன அழுக்கமாக இருக்குன்னா அவங்க வரைக்கும் பண்ணுறாங்களே சார். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பற்றி தான் சார் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த பிராமண சமூகத்துக்கு என்ன சார் பண்ணியிருக்காங்க? ஒட்டுமொத்த பிராமண சமூகத்தை என்ன பண்ணியிருக்காங்க? ஆடிட்டர் தேவை, டாக்டரு தேவை, வக்கீல் தேவை பிராமின்ல. ஆனால் ஏதாவது சலுகை மட்டும் வேணும்னா சார் இப்போ இவ்வளோ தூரம் போராட்டம் இந்த சமூகம் இது வரைக்கும் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த சமூகம் இப்போ 2, 3, 4 போராட்டமாக பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த சமூகத்தோட பிரச்சனை என்னன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இது எப்படி அனைவருக்குமான அரசுங்கிறத ஒத்துக்க முடியும்னு கேட்குறோம். இப்போ முதலமைச்சர் உங்களை கூப்பிடணும். ஆமாம் கண்டிப்பாக சார். தலைமைச் செயலகத்தில் தான் கூப்பிடணும். அண்ணா அறிவாலயத்தை கூப்பிட்றது நாங்கள் ஒன்றும் கட்சி மெம்பர் கிடையாது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சராக அர்ஜுன் சம்பத் தலைமையிலான பிராமண பிரதிநிதிகளை அழைத்து எல்லா சங்கத்துலேருந்து வராங்க. அர்ச்சகர் சங்கம் இருக்காங்க, வைதிக சங்கம் இருக்காங்க, அதுமாரி பிராமண சங்கத்துலேயும் பல்வேறு பிரதிநிதிகள் இருக்காங்க. எல்லாரையும் அழைத்து எங்களோட கோரிக்கை என்னங்கிறத அவங்க கேட்கணும். அந்த கோரிக்கைக்கு அவர் எவ்வளோ சீக்கிரமாக அதற்கு விடை காண முடியுமோ இந்த மாதிரி விடை காணும். விடை கண்டு உங்களுக்கான அந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டாரு. அடுத்த எலெக்ஷனில் வந்து திமுக ஓட்டு போட்டுருவீங்க சார். திமுக வாக்களிப்பதுங்கிறது அவங்கவுங்க கடமை. இல்லை புறக்கணிக்கிறீங்களா? அப்போ வாக்கு அளிக்கணும்ல சார். நாங்கள் வந்து விஷயம் இன்றைக்கி வந்து சீமான் வந்து ஏற்கனவே ஈவேரை ஆதரித்து பேசினவர். ஆனால் இன்றைக்கி சீமானை எதிர்த்து பேசும்போது சீமான் வந்து அது விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? அதாவது வந்து ஈவேரா என்பது ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை நம்மள்கிட்ட புதைச்சிருக்காங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. இப்போ ஈவேரா பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரை பற்றி எதிர்த்து பேசுகிறாரு. அதேமாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன பல்வேறு தொகுதிகளில் பிராமின் டிசைடிங் அத்தாரிட்டி உள்ள தொகுதிகளில் இந்த பிராமணர்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யலை, ஏன் நீ ஓட்டு போடுறாங்கிற பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுப்போம்ல சார். ஒரு வாக்கால் எதுக்கு சார் வாக்கு போடுறோம்? நான் நிம்மதியாக இருக்கணும், எனக்கு தேவையான சலுகைகளை அரசாங்கம் வழங்கணும். சலுகை வழங்கினாலும் அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான். இந்த இழிவுபடுத்தப்படக்கூடிய விஷயத்துக்காக தான் சார் 4 கட்ட போராட்டம், 4ஆம் கட்ட போராட்டம் தான் சார் குமாரத்தில் மாநாடு. 3 அத்தியாயம் முடிஞ்சிருக்கேன். 4வது அத்தியாயம் தானே குமாரத்தில் மாநாடு நடத்துகிறோம். இது வரைக்கும் 3 அத்தியாயம் முடிய நவம்பர் 3லேருந்து ஆரம்பித்து இப்போ ஜனவரி நடக்குது, மார்ச் மாதம் வரைக்கும். நீங்கள் இந்த கோரிக்கையை மட்டும் செவி சாய்க்காமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சார் இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் தாத்தாவுக்கு வந்து மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்கிறார்.
நாங்கள் மணிமண்டபம் வேண்டாம் கட்டல சொல்லலை, மணிமண்டபம் நீங்கள் கட்டுறதா கட்டுங்க, ஆனால் இருக்கக்கூடிய பிராமணர்களை வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. இன்றைக்கி பாருங்கள், இப்போ எந்த துணிச்சலில் இன்றைக்கி ஒரு திரைப்படம் எடுத்திருக்காங்க பேட்கேர்ள்னு. நீங்கள் இந்த பாதுகாப்பை உறுதி செய்திருந்தால் அவர்களை இழிவுபடுத்துவதை தடுத்து நிறுத்தப்படும் என்று சொல்லியிருந்தால் இந்த மாதிரி படங்கள்லாம் வெளில வருமா சார்? அதில் பிராமணர்கள் இழிவுபடுத்துகிறாங்க சார். பிராமணரை விபச்சார பொண்ணு மாதிரியே சித்தரிச்சிருக்காங்க. அதில் அந்த பிராமின் பொண்ணு இந்த கல்ச்சர் வேணான்னு சொல்லி வேறு கல்ச்சருக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. டைலாக்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. யார் கொடுத்தது இந்த தெம்பு அவங்க அந்த இயக்குனருக்கு? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கப்படுமா சார்? நாங்கள் வந்து பிராமண சமூகத்தை மட்டும் சொல்லலை, எல்லா சமூகத்தையுமே இழிவுபடுத்தக்கூடாதுங்கிறது தான் எங்கள் நோக்கம். இந்து மக்கள் வச்ச நோக்கம் அதுதான். தமிழ் அர்ஜுன் சம்பத் நோக்கம் அதுதான். இதற்காக பல்வேறு கட்ட எந்தெந்த சமூகம்லாம் எப்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் போராட்டம் நடத்தியிருக்கோம், அங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளோட குரல் எழுப்பியிருக்கோம். ஆனால் இந்த பிராமண சமூகத்து மீது இருக்கக்கூடிய அவதூறுகளை பரப்பக்கூடிய விஷயம் போது ஒரே மேடையிலே இருக்கும்போது இந்த அர்ஜுன் சம்பத்தை உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த போராட்டமே எப்படி வந்தது. அர்ஜுன் சம்பத்தை மேடையிலே வச்சுக்கிட்டு ஒரு தீகாவை சேர்ந்த ஒரு பெண்மணி தவறாக பேசும்போது தான் இந்த போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னுமே அதை தொடர்ச்சியாக தானே இருக்குது. 3% இருக்கக்கூடிய பிராமணர்களை கண்டு ஏன் அஞ்சுறீங்கன்னு பெரியார்கிட்ட கேட்டதுக்கு பெரியார் வந்து முடிச்ச வைக்க 3 பேர் இருந்தாலும் பயப்பட தான் செய்வான்னு சொன்னான்னு சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்கிறாரு. நாங்கள் நவம்பர் 3ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மீட்டிங் போட்டுட்டு எங்கள் பந்தலை பிரிக்கிறதுக்குள்ளேயே திராவிட கழகம் அலறி ஐயோ அப்பா அம்மானு அலறி ஓடி வந்து அங்கே உடனே எதிர்ப்பு கூட்டம் போட்டாங்களே. இப்போ யார் பயப்படுறா? ஒரு நாள் ஒரு சமூகம் ரோட்டில் இறங்கி வந்ததை உங்களால் ஜீர்ணிக்க முடியலையே. நடிகை கஸ்தூரியை கைது பண்ணிங்களே ஹைதராபாத் வரைக்கும் போய். இங்கே இன்னும் எவ்வளோ வழக்கு நிலுவையில் இருக்குது, எத்தனை இதில் நிலுவையில் இருக்குது நாங்கள் எடுத்து சொல்லவா? இது வரைக்கும் அதே மாதிரி யாராவது கைது பண்ணியிருக்கீங்களா? நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத் வரைக்கும் போய் கைது பண்ணி அவங்களுக்கு வந்து சிறைப்படுத்தி அவங்கள வந்து துன்புறுத்த வேண்டிய அவசியம் என்ன? பிராமணருக்கு குரல் கொடுத்தாங்க அதனாலயா? இன்னமும் சொல்ல போனால் கஸ்தூரி அவர்களே 2026 பிராமண தொகுதியில் அனைத்திலுமே இந்த எங்களை கோரிக்கையை நிறைவேற்றப்படாமல் எங்கள் கோரிக்கையை செவிசாய்க்காமல் முதலமைச்சர் காலம் தாழ்த்தினால்தான் கஸ்தூரியை கண்டிப்பாக அனைத்து தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வார். பிராமணருக்கு ஆதரவாக திமுகவை செய்த பிராமண துரோகத்தை தோலுரித்து காட்டக்கூடிய வகையில் அன்பு சகோதரி நடிகை கஸ்தூரி அவர்கள் பிரச்சாரம் செய்வார். இதை நாங்கள் உங்கள் வாக்குறுதியாகவே கொடுக்குறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசுறோமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.